ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பழங்கள், கனிகள், நல்ல கனிகள், நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும். நம்ம நல்லவங்களாக இருந்தோன்னா நல்ல கனிகளை கொடுப்போம். ஏசப்பா உவமை சொல்லும்போது 3 வருஷமாக ஒரு மரத்தை பார்க்குறாரு, கனியே இல்லையா. அப்புறம் அதை வெட்டி போட்டலான்னு சொன்னோடனே தோட்டக்காரர் சொல்கிறாரு, 1 வருஷம் டைம் கொடுங்க, நல்ல உரங்கரெல்லாம் போட்டு நல்ல சூரிய வெளிச்சத்தில் நல்ல தண்ணி ஊற்றி நல்ல பராமரிப்போம், இந்த வருஷமும் கனி கொடுக்கலன்னா வெட்டி சாச்சிடலாம், 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் பண்ணுறாருங்க. அப்போ சுமார் ஒரு 3-4 வருடங்கள் கனிகள் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி இல்லைன்னா போட்டு தள்ளிடுறாருங்க. நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கலை அப்படின்னா, கெட்ட கனிகளை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நரகத்தின் அக்கினியில் தான் போய் விழுவோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில பேர் ரட்சிக்கப்பட்டு வருஷக்கணக்காகுது, 20 வருஷம் 30 வருஷம். நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி 21 வருஷம் ஆகுது. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நல்ல கனிகளை கொடுக்கணும். நல்ல கனிகளை கொடுக்கறதுக்கு வார்த்தைகளை நினச்சிருக்கணும். வார்த்தைகளை படிக்கணும், வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறேங்க, படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல கனிகளை கொடுப்போம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அப்படின்னு சொல்லி பைபிளில் மட்டும் சொல்லலை, பெர்க்மன் ஐயாவும் பாடிட்டு போயிருக்காரு. பி கேர்ஃபுல். காட் பிளஸ் யூ.